ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, காலம் அறிந்து பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும். அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுக்கிறாய். உனக்கான காலம் வரும். அப்போது உன் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். உனக்கென உரிய காலத்தில் நீ சரியான முடிவு எடு. முயற்சி செய், நிச்சயம் வெற்றி பெறலாம். எனக்காக நீ காத்திருந்தாய் என்று உன்னை நான் காண வந்தேன். என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை, என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தமடையாதே. உன் தலையெழுத்தை மாற்றுபவன் நான். உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டுமா? துயரத்திலிருந்து விடுபட வேண்டுமா? நீ பட்ட வேதனைக்கு விடை கிடைக்க வேண்டுமா? நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமா? என் பாதங்களில் உன் பாரங்கள் அத்தனையும் சமர்ப்பித்துவிடு. எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து நல்ல போதனைகளை உனக்கு போதித்து உன்னை முழுமையாக சரியான நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன். பயந்து பயந்து ஓடாதே. ஓடினால் கடைசி வரை நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெறுத்து போய் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சோர்ந்து விடுவாய். இதற்காகவா உன்னை நான் படைத்தேன்? நான் ஒருவன் இருக்கும்போது உனக்கு எந்த விதமான அவமானமும் கவலையையும் வரவிடமாட்டேன். உன் பாரங்கள் அத்தனையும் நான் மட்டும் சுமக்காமல் போனால் உனது நிலை என்னவாகும்? கொஞ்சம் யோசித்துப்பார். உனக்கு நித்தமும் வேண்டியதை அளித்து இன்றும் நான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன். என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ தோற்று கொண்டு இருப்பதாக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டு இருக்கிறாய். அப்பா நான் இருக்கிறேன். நீ கலங்காதே குழந்தையே. துயரத்திலிருந்து நீ விடுபடப் போகிறாய். கர்ம பலன்களிலிருந்து முழுவதுமாக விடுபடப் போகிறாய். எப்போதும் நீ என்னை நினைத்து கொண்டு இரு, அது போதும். அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் துன்பங்களை தவிடு பொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய். வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் முடித்து வைப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.